சில பிள்ளைங்க கைக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த ஒரு ஐடியா இவங்க பண்ணது உண்மையிலே நல்ல விஷயம். ஒரு கூண்டு இவங்க வாங்கி அந்த கூண்டுக்குள்ளே சாப்பாடு வச்சு டெய்லியும் அந்த பிள்ளைக்கு பழக்கினாங்க. அது கூண்டில் போய் நம்பி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து கடத்தல் பண்ணி என் ஷெல்டரில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹியூமன் ஃப்ரெண்ட்லி கிடையாது, பயந்து பயந்து பயங்கர அலர்ட்டாக இருக்கும். பட் இவளை பிடிக்கணும், நம்ம தூக்கி தரதெல்லாம் கஷ்டம். பட் இந்த மாதிரி ஐடியா பண்ணலாங்க. கூண்டு வச்சுட்டு அந்த கூண்டுக்குள்ளே சாப்பாடு வச்சு கொஞ்ச நாள் அப்படியே பழக்கிட்டே இருந்தோம்னா அது நம்பிடும், ஓகே உள்ளே நமக்கு வந்து பாதுகாப்பு தான் அப்படின்னு. ஸோ அப்படியே அதே கூண்டோட தூக்கி உள்ளே வச்சு, ஏன்னா தூக்க முடியல, உண்மையிலே கடிக்க வரா, பயங்கர கான்சியஸ், அக்ரெசிவ்னு சொல்ல முடியாது, கான்சியஸ். கடைசியில் அந்த கழுத்தை பிடிச்சி தான் தூக்கி, இவளுக்கும் கொஞ்சம் ரஃப் ஹேண்ட்லிங் தான், பட் வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே. ஸோ அதனால் கடத்தலை பண்ணி முடிச்சாச்சுங்க. 9-in-1 வேக்சின், 7-in-1 வேக்சின் போட்டாச்சு, ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு, அது போக காது கட் பண்ணியாச்சு. நான் ரிலீஸ் பண்ணும்போது பெல்ட்டு போட்டு விட்ருவேன். ஸோ ஒரு 5 days போஸ்ட் கேர் என் ஷெல்டர்லேயுமே வந்து கொஞ்சம் தூக்கி உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா அனஸ்தீஷியா தெளிவாயிட்டா. ஸோ அங்கே கொஞ்சம் மல்லு கட்டிட்டு இப்போ ஷெல்டரில் தான் இருக்கா. 2 days ஆச்சு, நல்லா இருக்கா. ஸோ ஃபர்தராக ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோக்கும் படாத பாடு படணும், எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடுவேன். ஆனால் இவெல்லாம் கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுவாங்க. 5 days உள்ளே வைக்கிறதுனால கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுவா. என்னைய பார்த்தா தான் கடிக்க வருவாங்க, அந்த ஷெல்டரில் அவர்கிட்ட ஃப்ரீ ஆயிடுவா. ஓகேங்க, நன்றி.